கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னாலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே என்ன கள்ளக்குறிச்சியா, அதுனா கள்ளசாராயம். அப்படி ஒரு அவப்பெயர் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த அவப்பெயரை நீக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ டெபாசிட்டை இழக்க வேண்டும். செய்வீங்களா? முடியுமா? முடியுமா? என் தம்பிங்க, நீங்க நினைச்சா முடியும். அது நிச்சயமா நடக்கணும். ஏன்னா இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய தொகுதி. இந்த தொகுதியில் உள்ள திமுக எம்எல்ஏ இவருக்கு ஒரு குட்டி ராஜ்யம். இவருடைய முதலாளி திருவண்ணாமலையில் இருக்கிறார். அங்கே அவர் ஒரு குறுநில மன்னர் ஏவா வேலு. ஏதோ இந்த தொகுதி இந்த மாவட்டம் எல்லாம் இவங்களுடைய பரம்பரை சொத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வருகின்ற தேர்தலில் இந்த தொகுதியில் உள்ள என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள் ஞாபகம் வச்சுக்குங்க. உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் இந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்கடா. முடிவு பண்ணிட்டீங்க. எதுக்கு நான் சொல்றேன்? ஏன் அவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நான் சொல்றேன்? ஏன்னா நான் சொன்னேன்ல, கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே அதற்கு அவ பேர் கள்ள சாராயம். கடந்த ஆண்டு 67 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். நான் இறந்துட்டாங்க நான் சொல்ல மாட்டேன். தமிழக அரசால், திமுக அரசால் 67 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த மண்ணிலே. காரணம்